மேடம் மேடம் ஆ, மேல தனான்றவங்க இருக்காங்களா? ஆமாப்பா. அவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அவங்க கிட்ட இதை கொடுத்துட்றீங்களா? ம். இந்தா ஆ, வரமா. என்ன லெட்டர் இது? ஸ்போர்ட்ஸ் அகாடமில இருந்து வந்திருக்கு பெரியம்மா. ஓ சரி, வா. யார் இந்த நேரத்துல? தெரியலையே. சரி, நீ போய் பாரு. உஷ்ஷோ, அம்மா. வாங்க அத்தை, வாமாயா. தனா என்ன பண்ணிட்டு இருக்கா? அது கிச்சன்ல இருக்கா. கிச்சன்லயா? இந்த நேரத்துல? அப்படி என்ன ஸ்பெஷலா சமைக்கிறா அவ? தனா, தனா, வாங்கம்மா. போன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்கீங்க. கோயிலுக்கு 2 பேரும் போயிருந்தோம். அங்கிருந்து கிளம்பும் போது உன் ஞாபகம் வந்தது. உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டியேம்மா. அப்பா என்ன சொன்னாருமா? கோவப்பட்டாரு. சரி, அதை விடு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தனா, நம்ம வீட்டு பிரச்சனையை நினைச்சுக்கிட்டு உன் கேம்ல நீ கோட்டு விட்டுறாத. இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இவ்வளவு கஷ்டத்திலயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னம்மா? உங்க அப்பா மாயாவை கூப்பிட்டு பாராட்டினாரு. அப்படியா? எதுக்காக மாயா? ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை கொண்டு போய் காட்டினதும் தான் அந்த புவனேஸ்வரி அடங்குனா. அதுக்காக கூப்பிட்டு பாராட்டினாரு. கேட்கவே சந்தோஷமா இருக்கு மாயா. உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு மனதா நம்ம பேட்மிண்டன் அகாடமி தலைவரா ரகுராம் ஐயாவை தேர்ந்தெடுத்திருக்கோம். ஐயா தலைமையில நம்ம பேட்மிண்டன் அகாடமி இன்னும் பெரிய அளவுல வளர்ச்சி அடையும். அந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நாமளும் அவரோட திட்டங்களுக்கும் முயற்சிகளுக்கும் உறுதுணையா இருக்கணும்னு உங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். அகாடமி தலைவரா ஐயாவை வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்ப ஐயா ஒரு சில வார்த்தைகள் பேசணும்னு கேட்டுக்கிறேன். என் மேல நம்பிக்கை வச்சு என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்க. உங்க அன்புக்கு நான் கட்டுப்படுறேன். உங்க எல்லாரோட நம்பிக்கையும் நான் காப்பாத்துவேன்னு நான் உறுதி அளிக்கிறேன். ஐயா, பதவி ஏத்துக்கிட்ட இந்த நாள்ல ஒரு முக்கியமான காரியம் செய்யணும்னு கேட்டுக்கிறோம். இப்போ நடக்கிற டோர்னமெண்ட்ல கலந்துக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் அத்தனை பேர் வீட்டுக்கும் ஒரு ஹோம் வெல்கமா போக போறோம். ஓ, இது பிளேயர்ஸுக்கு புது நம்பிக்கையை தரும்னு நாங்க பேசி முடிவு பண்ணியிருந்தோம். அவங்க இன்னும் உற்சாகமா விளையாடுவாங்கன்றதுக்காக இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு முயற்சி தான். எல்லாருமே ஏழ்மையான குடும்பத்தில இருந்து வந்தவங்க தான். நாம அவங்க வீட்டுக்கு போறதால நம்ம மேல நம்பிக்கை வச்சு வீட்டுக்கே வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு அது இன்னொரு உத்வேகத்தை கொடுக்கும். போட்டியாளர்களுக்கு நடுவுல பாகுபாடு பார்க்கலேங்கிறத உணர்த்தும். அதனால இன்னும் ஈடுபாட்டோட விளையாடுவாங்க. நிச்சயமா நாம போட்டியாளர்களோட வீட்டுக்கு போகலாம். சரிங்க ஐயா. அப்புறம் ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கும் வெவ்வேறு தேவைகள் இருக்கு. நாம அவங்க வீட்டுக்கே போறதால பிளேயர்ஸுக்கும் சரி அவங்க பேரண்ட்ஸுக்கும் சரி நம்ம கிட்ட மனசு விட்டு பேச இது ஒரு வாய்ப்பா இருக்கும். அவங்க தேவைகள் என்னன்னு தெரிஞ்சு நாம நிறைவேற்றி செஞ்சு கொடுக்கறப்ப அவங்களோட முழு கவனத்தையும் விளையாட்டுல காட்டுவாங்க. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. பல கஷ்டங்களுக்கு நடுவுல விளையாட்டுல ஆர்வம் காட்டுற போட்டியாளர்களை ஆதரிச்சு அவங்கள கை தூக்கி விடுறது நம்மளோட கடமை. அகாடமியோட கொள்கையும் அதுதானே. ஆமாங்க ஐயா. என்ன நம்ம சரிங்க ஐயா. ஐயா, தனா நமக்காக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி இருந்தேன்ல.
சார் எங்க வீட்ல சாப்பிடுறதுக்கு தயங்குறாரு போல இருக்கு. இல்ல நிறைய வேலை இருக்கும்ல, அதான் தயங்குறாரோ என்னமோ. ஐயா அப்ப நம்ம சாப்பிட வேணாமா? இவங்க ஸ்போர்ட்ஸ்ல எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா பேசுறதுல திறமைசாலியா இருக்காங்க. இப்ப நம்ம சாப்பிடாம போனா எல்லாருக்காகவும் சமைச்சு வச்சேன், தலைவர்னால மத்தவங்களும் சாப்பிடாம போயிட்டாங்கன்னு குத்தம் சொல்லுவாங்க. நான் ஒன்னும் இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வரலையே, அகாடமியோட தலைவரா தானே வந்திருக்கேன். அதனால சாப்பிட்டே போலாம், எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ரொம்ப நன்றிப்பா.